ஆனால் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சொல்கிறேன், சூப்பராக ரோடு போட்டிருக்கோம், எல்லாத்தையும் பிரிட்ஜு கட்டியிருக்கோம். அப்படி இது ஒரு நாள் அவர் கூட வந்தார்னா வீடு வீடாக ஏரியா காமிச்சேன். ஏன்னா எங்கன்னா ரோடு போட்டிங்க அந்த அளவுக்கு மோசமான சொல்லி. ஏன்னா ஒரு 10 வருஷமாக இருக்காரு, 5 வருஷமாக அவங்க ஆட்சி இருக்குது. எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகமாக இருக்கோ அங்கே எதுவும் பண்ணலை. எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய லெவல் ஐடி இது இருக்கோ, பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்கோ, அங்கே மட்டும் பண்ணி இப்போ பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்க, அதிமுக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையை சொல்லி தான் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி தான் மக்களை சந்திக்கிறாங்க. தாவேக்கா இது வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கலையோன்ற ஒரு பேர் கேஸ். ஸ்டேஜ் ஏற்றிட்டாங்க, ஸ்டேஜ் ஏற்றி வெளியில் சொல்லிட்டாங்க. பட் ஒவ்வொரு தொகுதி மக்களுக்கும் தெரிஞ்சாகணும்ல இவங்க தான் வேட்பாளர்னு. இப்போ நான் தான் வேட்பாளர் நான் போய் சொல்கிறதுக்கு, விஜய் அவர்கள் வந்து சரவணன் தான் எங்கள் வேட்பாளர்னு சொல்கிறதுக்கும் மக்கள்கிட்ட இருக்கிற ரீச் இருக்குல்ல. ஒரு டிஎம்கே முன்னாள் கவுன்சிலர் அவர் நான் போஸ்ட்டில் எதிர்க்க வண்டியில் வராது. நான் எப்பயுமே எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம வணக்கம் வைக்கிறது அந்த அவங்க ஃபேமிலியில் ஒரு 5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வராதுக்கோசம் அவங்க பின்னாடி பக்கமாக வெளியே வந்துட்டு எங்கள் வீட்டில் 4 ஓட்டு இருக்குது நீங்கள் போனா அப்படின்றாங்க. ஓ ஃபேமிலியே அவருக்கு பயந்து பின்னாடி பக்கம் வந்து 4 ஓட்டுக்குது நீங்கள் போங்கண்ணா அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து இப்போ டிவிக்கு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே வரது எல்லாருமே வந்து ரசிகர்கள் மனநிலை தான் நிறைய பேர் வராங்க அப்படின்னு. இத்தனை வருஷம் எங்களுக்கே தெரியாத ஒரு டீம் இருக்குது. இப்போ ஒரு ஏரியாலேயும் அந்த மாதிரி வார்ட்லேயும் அந்த மாதிரி டீம் இருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் களத்துக்கு வரவே வேண்டாம், அவருடைய ஃபோட்டோ இருந்தாலே போதும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அப்படி தான். அது உதாரணம் தான் அந்த 156 இடத்துல நாங்கள் ஜெயிச்சோம். எந்த எலெக்ஷன் சார்? வேணாம் இல்லை, இந்த ஊராட்சி மன்ற எலெக்ஷன் வந்துங்க ஓகே மக்கள் இயக்க சார்பாக நின்று நாங்கள் ஜெயிச்சோம். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேக்காவின் சோழிங்கநல்லூர் தொகுதியோட வேட்பாளர் ஈசிஆர் பி சரவணமூர்த்தி சார் தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்கு, தாவேக்காவுக்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்ற அரசியல் களம் சார்ந்த நிறைய கேள்விகளை கேட்கலாம் வாங்க சார். மக்கள் கிட்ட இன்னும் அந்த உங்களுக்கான வரவேற்புன்றது இருக்கா சார்? ஏன்னா இப்போ தலைவர் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த வந்து மக்கள் அலை மக்கள் கூட்டம்ன்றது வந்து யாருனாலையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு பிரமிக்க வைக்குது. அப்படின்றப்போ இருக்க வேட்பாளர்கள் எல்லாருமே வளர்ந்து களத்துக்கு போகும்போது அதே வரவேற்புன்றது உங்களுக்கு கிடைக்குதா? நல்லா மிக சிறப்பாக கிடைக்குது. அதான் சொன்னேன், அதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறோன்னா ஒரு 10 பாயிண்ட்டு ஒரு 7 பாயிண்ட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஜங்ஷன் நின்று ஒரு வரவேற்பு கொடுத்து தொண்டர்கள்லாம் துண்டு போட்டு வாழ்த்து சொல்லி ஒரு வார்த்தை பேசுவோம். அதை தவிர்த்து 20 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா வருது. எங்கேதுரா வந்தது கேட்டால், தமிழ்கிட்ட கேட்டால், ஆனால் அவங்க எனக்கு தெரியாது, அவங்களே வந்து நிற்கிறாங்க, நானா பண்ண முடியும், அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது. நான் போய் அம்மா விசில் அண்ணா நீங்கள் போங்கண்ணா, எங்கள் வீட்டில் 15 ஓட்டு உங்களுக்கு தானே போனேன் அப்படின்ட்டு தங்கச்சி சொல்லுது. ஒரு அக்கா நான் சொல்ல, ஆனால் என் வீட்டில் 4 ஓட்டு இருக்கணும் உங்களுக்கு தானே, எங்கள் வீட்டுக்காரர் வந்து டிஎம்கே தான், நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்ட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொரு வீட்டில் போனால் எங்கள் வீட்டுக்காரு எங்கள் தம்பி வந்து ஏடிஎம்கில் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு 3 ஓட்டு எங்கள் வீட்டில் இருக்குது, நீங்கள் தைரியமாக போங்க இப்படி சொல்லி அனுப்பும்போது, நீங்கள் ஏன் பிரச்சாரத்துக்கு வரீங்க, நாங்கள் போங்க, நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க போங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க மக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மற்ற கட்சியெல்லாம் நடக்குமான்னு தெரியாது, ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் தலைவரோட ஆசீர்வாதத்தில் நான் நிற்கிறேன். கண்டிப்பாக வந்து வெற்றியை தேடித்தரணும் ஒரே நோக்கத்தோடு தான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறேன்னே. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இது ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த தொகுதியில் அவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, எளிய தொண்டர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தலைவர். கண்டிப்பாக நான் ஜெயிச்சு தரேன். ஏன்னா இந்த தொகுதியில் வந்து எங்கள் தலைவர் இருக்கார், எங்கள் தலைவர் நீலாங்கரில் இருக்கார். 234 தொகுதி தமிழ்நாட்டில், அதில் 233 தொகுதியில் தலைவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் முதல்வராகிறதுக்கு. ஆனால் அந்த தலைவரை எனக்கு போட்டு என்னை ஜெயிக்க வைக்க போகிறாரு, ஓட்டு போட்டு. 2 பேருக்கு ஒரே பூத்து தான். அதனால் வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா தலைவர் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எளிமையான பின்னணியிலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்றப்போ உங்களுக்கு அது வந்து பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். நீங்கள் இவ்வளோ தொகுதிகள் இருக்கும்போது ஏன் சோழிங்கநல்லூர் தொகுதியை நீங்கள் தேர்வு பண்ணி? சோழிங்கநல்லூர் மண்ணின் மைந்தனுங்க நான். கிட்டத்தட்ட அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இந்த தொகுதியில். அவ்வளோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரவிந்த் ரமேஷ் 10 வருஷமாக தான் அவர் எம்எல்ஏ. ஓகே, நான் வந்து 30 வருஷமாக இந்த தொகுதி இதுக்கு முன்னாடி வந்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தது. அப்போத்துலேருந்தே நாங்கள் இருக்கோம் அந்த தொகுதியில். நல்ல விஷயம், சின்ன ரசிகர் மன்றமாக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து மக்களுக்கு ஒரு குடிசை இருந்துச்சுன்னா உடனே போய்ட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கல்வி விருது, அதாவது கல்வி பணம் கட்டலைன்னா அவங்களுக்கு போய் பணம் கட்டுறதா இருக்கும், ஒரு சிஸ்டம் வாங்கி தரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டே வரோம். எங்களால் பெருசாக செய்ய முடியல, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் செஞ்சு தான் இந்த நிமிஷம் வரையும் வந்து தான் இருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை தேடித்தரன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் பயணிக்கிறேன் இந்த நிமிஷம் வரையும். சூப்பர் சார். அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய நீங்கள் தாவேக்கா களத்துக்கு வரும்போது வந்து பெரிய எழுச்சியாக எல்லாருமே வந்து தன்னெழுச்சியாக வரதை பார்க்க முடியுது. பட் நிறைய பேர் வந்து இப்போ டிவிக்கு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே வரது எல்லாருமே வந்து ரசிகர்கள் மனநிலை தான் நிறைய பேர் வராங்க அப்படின்னு. உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? எல்லாரும் வர்ற எல்லாருமே வந்து
ரசிகரா விஜய் பார்க்க வராங்களா இல்லை வந்து தொண்டர் மனப்பான்மையில் விஜய் பார்க்க வராங்க? தொண்டர் மனப்பான்மையில் தான் வராங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகள் போட்டிருப்போம். இளைஞரணி, மாணவரணி, தொண்டரணி போட்டிருப்போம். இப்போ வந்து நாங்கள் ஒரு ஆன்லைனில் உறுப்பினர் கணக்கு போடுறோம். இப்போ நான் மட்டும் போடாமல் இப்போ என்னை சார்ந்த ஒரு நிறைய பேர் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க உறுப்பினர் கார்டு போட்டு வச்சு இப்போ அவங்களும் பார்க்கணும் வருவாங்கள்ல. அவங்க தொண்டர் தான், ஆனால் அவங்க வந்து நம்ம கட்சியில் பொறுப்பில் ஒரு உறுப்பினர் கார்டு ஒரு உறுப்பினர் கட்சியோட உறுப்பினர், ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் வருவாங்க. இப்போ நாங்கள் ஒரு 100 பேர் கூப்பிட்டு போனால் அவங்க ஒரு 200 பேர் வராங்க அந்த இடத்துல. ஓகே. அந்த அளவுக்கு ஆரவாரமாக வராங்க. இப்போ பாலாவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 700 பேர் வந்து எங்களுக்கே தெரியாமல் 700 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கட்சியில். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் எங்கள் 700 பேர் நாங்கள் இருக்கிறோம். அதில் வந்து ஒரு 35 பேர் மட்டும் கொஞ்சம் கட்சிக்கெலாம் வந்து ஈடுபாடாக வேலை செய்ய முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு பேக்கில் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுவோம். ஆனால் தலைவரோட உறுப்பினர் கார்டு எடுத்துருக்கோம். இத்தனை வருஷம் எங்களுக்கே தெரியாத ஒரு டீம் இருக்குது. இப்போ ஒரு ஏரியாலேயும் அந்தமாரி வார்ட்லேயும் அதுமாரி டீம் இருக்காங்க. ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் ஒரு உறுப்பினர் கார்டு எடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு போக சொல்ல செல்லு எடுத்து காட்டுறாங்க. ஆனால் நாங்கள் தான் போனோம் அப்படின்றாங்க. அப்படி எப்படி ஒரு நாள் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வாங்க, நான் அந்த ஆர்வத்தை காட்டுறேன். அப்படி இருக்கு மேடம் ஒரு இடத்துலையும். வரவேற்பே வந்து நெகிழ வைக்குது. ஆமாம் ஆமாம். பணம் கொடுத்தா கூட அவ்வளோ கூட்டத்தை கூட முடியாது மேடம். அந்த அன்பை சம்பாதிக்க முடியாது. ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஆர்த்தி எடுக்கணும்னா அவங்க எனக்கு யாருமே தெரியாது. அவங்க வந்து எனக்கு ஆர்த்தி எடுத்து பொட்டு வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு தளபதியை லவ் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இவர் வரணும், இந்த தம்பி வரணும், இவர் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு மாற்றம் தேவைன்ட்டு அவங்க எல்லாம் எதிர்பார்த்து தான் வராங்க எல்லாருமே. அது தெரியுது, எல்லாரோட மனசில் தெரியுது. ஆனால் பெண்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ஓகே. பெண்கள் இளைஞர்களுடைய சப்போர்ட்டை வந்து வேற யாருனாலையும் திசை திருப்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நங்கூரம் போட்ட மாதிரி. அதான் அவர் பிரச்சாரத்து போக சொல்லிட்டு அதே தான். ஒரு டிஎம்கே முன்னாள் கவுன்சிலரு அவர் நான் போஸ்டில் எதிர்க்க வண்டியில் வராரு. நான் எப்பயுமே எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம வணக்கம் வைக்கிறது அந்த மரியாதை பண்ணுறதை பண்ணிட்டோம். அவங்க ஃபேமிலியில் ஒரு 5 பேர் நின்றுட்டுருக்காங்க. சரி நம்ம எதுக்கு அவங்கள பேசுவோம். அவங்க ஹஸ்பண்ட் வராருன்னு கோசம் அவங்க பின்னாடி பக்கமாக வெளியே வந்துட்டு எங்கள் வீட்டில் 4 ஓட்டுருக்கு நீ போனா அப்படின்றாங்க. ஓ ஃபேமிலியே. ஓகே ஓகே. அவருக்கு பயந்து பின்னாடி பக்கம் வந்து 4 ஓட்டுக்குது நீங்கள் போங்கண்ணா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க அதான் எங்கள் தலைவர் சொல்கிறாங்க ஃபேமிலி சப்போர்ட்டே இல்லை. ஆமாம், எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு விஜய் இருக்க மாதிரி அது உண்மை தான். அதை நாங்கள் உணர்றோம், எல்லா இடத்துலையும் போகும்போதெல்லாம் உணர்றோம். ஓகே. இப்போது கும்பகோணத்தில் வந்து ஒரு நியூ ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா தளபதியால் வந்து எல்லா இடத்துலையும் போய் அந்த பிரச்சாரம் பண்ண முடியாதுன்றதுனால தலைவர் அவர்களுடைய பிம்பம் மாதிரி கிரியேட் பண்ணி பரப்புரை மேற்கொண்டாங்க. ஸோ அது வந்து ஒரு விதமான எப்படி சொல்கிறது, ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த தொகுதிக்கு வராததுனால அந்த ஏக்கத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? ஏக்கத்தில் இல்லை, நம்ம ஜெயிச்சாகணும், இந்த தொகுதியில் நம்ம ஜெயிச்சாகணும். இப்போது விளம்பரமே இப்போ இன்றைக்கி விளம்பரம் தானே எல்லாரோட இதுவே இருக்கும் எலெக்ஷன் டைமில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சியிலலாம் பார்த்தேன் நான் நியூஸில், போய் ஒரு அம்மா துணி தைச்சிட்ருக்காங்க, அவர் போய் துணியை அலசி பிழிஞ்சு கொடுக்குறாரு. அது விளம்பரம் தானே. டீ போடுறது, பரோட்டா போடுறது, சிக்கன் ரைஸ், நானே ஒரு கடையில் போய் டீ ஆத்துறேன். இதுதான் விளம்பரம் தானே. நம்ம ஜெயிக்கணும், அதுக்கான எல்லாம் விஷயத்தை நம்ம பண்ணணுன்ற போது தலைவரை மாஸ்க்கு போட்டு பண்ணுறது, தலைவர் மாஸ்க்கு போட்டு பசங்களுக்கு போட்டு வர்றது எல்லாம் ஒரு அன்பு தானே. எல்லாமே ஒரு அன்பு தான், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. தலைவர் அங்கே வரதுனால இதுமாரி பண்ணுறதுனால எல்லாருக்கும் தலைவர் இந்த ஒரு வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு போவாங்க. முடியாதத்தில் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயம் நடக்கும். ஒரு சில தேர்தல் அறிக்கைகள், அதாவது வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்ட 2 தேர்தல் அறிக்கையுமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேயை ஃபாலோ பண்ணிட்டாங்க விஜய். ஏன்னா வந்து அவங்க 1000 கொடுக்குறாங்க, இவங்க 2000 கொடுக்குறாங்க, தளபதி வந்து 2500 கொடுக்குறாரு, இதில் ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் 3வது வந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு தேர்தல் அறிக்கையாக இருந்தது. ஏன்னா இந்தியாவுடைய ஏஐ தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றுவேன், அவங்கள வந்து லஞ்சம் இல்லாத ஒரு எல்லா அரசு சேவையும் உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு பண்ணு அப்படின்றது யாருமே யோசிக்காத ஒரு விஷயம், யாரும் கொடுக்காத விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லையா? இதை பற்றி யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்களா? நிறைய பேர் இந்த இப்போ பெண்கள் தான் சொல்கிறேன். பெண்கள் மகளிர் தின அன்னைக்கு தேர்தல் அறிக்கை அறிவித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் என்னாவே ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓடிடும். ஒரு சிலிண்டர் 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் ஆகும். இப்போ பெரிய ஃபேமிலியாக தான் 2 ஆகும். இப்போ அது மாதிரி சொல்ல அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப ஏழைப்பட்ட ஒரு பொண்ணு, ரொம்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு தங்க நாணயம் கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப ரீச். நாங்கள் எங்களோட அறிக்கை பிட் நோட்டீஸ்லேயே அதுதான் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ இந்த மீனவர்களை போய் சந்திக்கிறோம், மீனவர்களை சந்திக்கும் போது பரவாயில்ல எங்களுக்கு 8000 ஊதியம் கொடுத்தாங்க, இவர் வந்து எனக்கு 20000 தரேன்றாரு, எங்கள் ஓட்டெலாம் அவருக்கு தான். இப்படி எல்லாமே ஒரு இடத்துல நம்ம போகும்போதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க அறிக்கையை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு வைரலாக இருக்குல்ல மேடம். ஒரு வீட்லேயும் மொபைல் இருக்கிறவங்க இல்லையா, அதில் இன்ஸ்டாவை பார்க்குறதும்
ஃபேஸ்புக்கை பார்க்குறதா வேலையாக இருக்குது. அதை அதனால் பார்த்தா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சிருது. எல்லாமே. ஓகே. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து தெரியப்படுத்துவோம், இவர் தான் வேட்பாளர், இவர் தான் வந்து போஸ்டர் வச்சு பேனர் கட்டி தெரியப்படுத்தலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் அது மாதிரி தெரியவே பத்தல. ஒரு விஷயம் ஸ்டோரியை போட்டுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க, இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸை ஒன்று போட்டு தெரிய வச்சிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுதில்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தலைவர் அவர்கள் அறிக்கை அதை விட்டுருக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. இப்போ ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்க, அதிமுக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களுடைய வேட்பாளரை வந்து ஒவ்வொரு களத்துக்கும் போய் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அறிமுகம் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையை சொல்லி தான் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி தான் மக்களை சந்திக்கிறாங்க. பட் தாவேக்கா இது வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கலையோன்ற ஒரு இது இருக்கே சார். இல்லை ஏன்னா தலைவர் அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து அந்த வேட்பாளரை அறிமுகம் பண்ணுறதும் கிடையாது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா திமுக, அதிமுக எப்போவுமே அதை தான் செய்வாங்க. நாங்கள் உங்களுக்கு இதை பண்ண போகிறோம், நாங்கள் உங்களுக்கு அதை பண்ண போகிறோம். பட் தலைவர் அவர்கள் மட்டும் எல்லா இடத்துலையும் போயிட்டு திமுக பண்ண விஷயங்களை மட்டுமே முன் வச்சுட்டு வராரோ அப்படின்ற ஒரு பார்வை. இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, சொல்கிறதா செய்வோம் நாங்கள். ஆ. அதனால் எங்கள் தலைவர் எங்கெங்கே எது பேசணுமோ எதை பேசக்கூடாதுன்னு அவர் தெரியும். ஏன்னா அப்படி தான் இன்னொரு நிமிஷம் வரையும் அவர் வந்து நடந்துட்டு வர்றாரு. அதனால் வந்து வேட்பாளர் அறிமுகத்தில் சொல்ல, இப்போ ஒரு கன்னியாகுமரி நேற்று போகிற ஒரு 6 வேட்பாளர் மேலே கூப்பிட்டு வந்து அவர் கையை பிடிச்சி ஒரு ரவுண்டை சுற்றி காட்டுறாரு. ம். அப்போ அவங்களை கூப்பிட்டு வந்த தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியும் இவர் தான் வேட்பாளர். அது சோஷியல் மீடியாவில் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட போகிறாரு. கன்னியாகுமரியில் பார்த்து தேர்தல் அறிக்கை பேசுனாங்க. இந்த மாதிரி ஒரு ஊரில் அதுக்கேற்ற மாதிரி செட்டப் செட் பண்ணி பேசுகிறாரு. பேசாமலாம் இல்லை. அது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஓகே. இல்லை எல்லா இடத்துலையும், ஏன்னா கிட்டத்தட்ட 233 தொகுதி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. ஒரு தொகுதி மட்டும், எடப்பாடி தொகுதி மட்டும் இல்லாமல். அப்படின்றப்போ இந்த 233 வேட்பாளர்களையும் ஸ்டேஜ் ஏற்றிட்டாங்க. ஸ்டேஜ் ஏற்றி வெளியில் சொல்லிட்டாங்க. பட் ஒவ்வொரு தொகுதி மக்களுக்கும் தெரிஞ்சாகணும்ல, இவங்க தான் வேட்பாளர்னு. இப்போ நான் தான் வேட்பாளர் நான் போய் சொல்கிறதுக்கு, விஜய் அவர்கள் வந்து சரவணன் தான் எங்கள் வேட்பாளர்னு சொல்கிறதுக்கும் மக்கள்கிட்ட இருக்க ரீச் இருக்குல்ல. அதுக்கு தான் மேடம் அந்த அடையாளம் வந்து இப்போது எல்லா மற்ற கட்சியெலாம் வந்து பாருங்கள், வேட்பாளர் வந்து நியூஸ் சேனலில் அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் மொத்த பேரையும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே உட்கார வச்சு ஸ்டேஜில் 234 பேரை உட்கார வச்சு, ப்ளஸ் பாண்டிச்சேரி வேட்பாளர்கள் உட்கார வச்சு எல்லாருக்கும் தனித்தனியாக ஃபோட்டோ கொடுத்து, உனக்கு என்னென்ன ஆசையோ ஃபோட்டோ எடுத்துக்கோன்ற மாதிரி எந்த ஒரு தலைவராக மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதுக்கான அடையாளம் தான் இந்த ஃபோட்டோ. ஓகே. சரிங்களா? ஆனால் நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன்னா நீ எனக்கு ஒரு முத்தம், அப்படிலாம் எந்த ஒரு தலைவர் சொல்லி பார்த்துருக்கீங்களா? தெரியும், எந்த ஒரு கட்சி தலைவராக சொல்லி பார்த்துருக்கீங்களா? அந்த அன்பு தான். இந்த ஃபோட்டோ வச்சு நான் அதாங்க, இந்த ஃபோட்டோ நம்ம வேட்பாளராக நாங்கள் இருக்கிறோம், ஓகே, இந்த ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம விளம்பரம் பண்ணணும், ஓகே. ஆனால் நாங்கள் மக்கள் ஏக்கமாக இருக்கும்போது 156 இடத்துல வந்து இவரோட புகைப்படத்தை காமிச்சு 156 இடத்துல ஜெயித்தவங்க நாங்கள். ஒரு ரசிகர் மன்றம் மக்கள் ஏக்கமாக இருக்கும்போது நாங்கள் ஜெயித்தவங்க. இவர் புகைப்படத்தை காமிச்சே இவரோட ஆசைப்பட்ட வேட்பாளர் மாதிரி நாங்கள் நின்று ஒரு வார்டுலேயும் நகராட்சி தலைவராகவும் நின்று ஜெயித்தவங்க நாங்கள். ஓகே. அப்பயே எங்களுக்கு அப்படி ஒரு செல்வாக்கு இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு கொடுக்கும்போது நாங்கள் இதே விளம்பரம் தானே எங்களோட பிட் நோட்டீஸை காட்டுறோம் பாருங்கள் முடி சொல்லும். எங்களோட பிட் நோட்டீஸை இந்த ஃபோட்டோ தான் வச்சு நாங்கள் ஓட்டு கேட்குறோம். இவ்வளோ நெருக்கமாக இருக்கார் இப்போ ஈஸியாக சரவணன் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷமே எங்களுக்கு போதும். என்னோட பிரச்சார வண்டியிலே ஃபுல்லாக இவரோட ஃபோட்டோ தான் வைக்கிறோம். கட்டி பிடிக்கிற மாதிரி, புக்கே கொடுக்குற மாதிரி, இது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும்போது எல்லாம் அதெல்லாம் தெரியாதெல்லாம் யாரும் எல்லா தொகுதியிலும் தெரியும் மேடம். தெரியாதெல்லாம் இது நான் சாதாரண கட்சியாக மேடம், தமிழக வெற்றி கழக மேடம். அதாவது விஜய் அவர்கள் களத்துக்கு வரவே வேண்டாம், அவருடைய ஃபோட்டோ இருந்தாலே போதும் அப்படின்ற முடிஞ்ச அளவுக்கு அப்படி தான். அது உதாரணம் தான் அந்த 156 இடத்துல நாங்கள் ஜெயிச்சது. ஓகே. அதனால சொல்கிறேன். ஓகே. எந்த எலெக்ஷனில் சார்? இல்லை, இந்த ஊராட்சி மன்ற எலெக்ஷன் வந்ததுங்களா, ஓகே, மக்கள் இயக்க சார்பாக நின்று நாங்கள் ஜெயிச்சோம். சரி, இப்போ நீங்கள் வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியில் வந்து ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மீனவர் மக்கள் அதிகமாக இருக்காங்க மேடம். ஓகே. அவங்களுக்கு வந்து இந்த தூண்டில் வலை, அவங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நைட்டு கடலுக்கு போனாங்கன்னா மறுநாள் காலையில் தான் வருவாங்க. அவங்க வந்தவொடனே வீட்டுக்கு போக முடியாது. வலையில் பிடிச்சிட்டு மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை சேவ் பண்ணி வியாபாரத்துக்கு அனுப்பணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர முடியாது ஈரத்தோட. அவங்களுக்கு ஒரு மண்டபம் மாதிரி கட்டித்தரணும், ஓய்வார மாதிரி கட்டித்தரணுன்ற ஒரு கோரிக்கை வேணும் வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணகி நகர் மக்கள், கண்ணகி நகர் மக்கள் வந்து சுகாதாரமே இல்லாமல் இந்த வரையும் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த ஊரில். அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 100 அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 5 பேரை செட் பண்ணி, இப்போது ஒரு பெரிய பெரிய ஃப்ளாட்லலாம் போனோன்னா ஒரு இன்சார்ஜ் ஒன்று போட்டிருப்பாங்க. குழாயில் தண்ணி வரல, பழுப்பு உடஞ்சி போச்சுன்னா உடனே அதை செய்வாங்க. நம்ம உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் எத்தனை வாட்டி உடஞ்சாலும் அதை கண்டுக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த கன்னிநகர் மக்களுக்கு ஒரு 100 அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 10 பேரை தேர்வு பண்ணி அந்த இடத்துக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது என்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் உடனடியாக தீர்வு காண்றதுக்கான வேலையை அது பண்ண போகிறோம். ரெண்டாவது, இங்கே வந்து செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் வந்து சரியான பஸ் வசதி கிடையாது. 2 பஸ்ஸு பிடிச்சி தான் இங்கேருந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கும் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சொல்லுவோம். இங்கேருந்து அடையாறுலேருந்து ஒரு பஸ்ஸு, அடையாறு வயசானவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதா இருந்தால் அவங்க 2 பஸ்ஸு பிடிச்சி போக முடியாது.
ஆட்டோவில் போய் காரில் போகிற வசதியான யாரும் கிடையாது. அங்கே எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆட்டோ ஓட்டுறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சரியான எக்யூப்மெண்ட் கிடையாது எதுவுமே. அப்படி இருக்க சொன்னாங்க. அதனால் சரியான மருத்துவ வசதியோடு அங்கே எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணி அதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலை ரெடி பண்ணி அங்கே இது பண்ணணும். ஆல்ரெடி இருக்குது. அதுக்காக நான் மொத்த பொருள் என்னென்ன தேவை, அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைன்ற விஷயத்த நம்ம பண்ணுவோம். அதே போல் இங்கே வந்து இந்த ட்ரக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தலைவிரிச்சு ஆடுது. இங்கே இருக்க சுப்பிரமணிய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு 0% அப்படின்ட்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் பயங்கரமாக இருக்குது. அது எல்லாத்தையும் மாற்றணும். அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸு மூலிமா கெட்டு போகிறவங்க அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி ஒன்று அமைச்சு அவங்கள கிளாஸ் எடுத்து அவங்கள உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, அவங்கள சொல்லி வச்சு புரிய வச்சு அவங்களுக்கான வேலையை நம்ம உருவாக்கி தரணும். ஏன்னா அங்கே இருக்க கண்ணகி நகர், இந்த செம்மஞ்சேரி மக்கள்லாம் போனால் ஒருத்தர் வேலைக்கு போனால் வேலை கொடுக்க மாட்டாங்க மேடம். ஏன்னா அவங்களும் மனுஷன் தானே. நல்லவனே இருந்தாலும் அவன் வேலை தர மாட்டான். கண்ணகி நகரா இல்லைப்பா வேலைப்பா இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றணும். அதை மாற்றத்துக்கான முழு வேலையும் நாங்கள் பார்க்கணும் என்ற ஒரு எய்மில் இருக்கும். அப்புறம் அங்கே அந்த கல்லுக்குட்டை கிட்டத்தட்ட நான் 20-25 வருஷமாக 30 வருஷமாக இருக்காங்க அங்கே. ஆனால் ரோட் லைட்டு இல்லை, சரியான மின்விளக்கு இல்லை. அந்த மின்விளக்கெல்லாம் பண்ணி தரணும், ரோடு நல்லா போட்டு தரணும். இந்த மாதிரி விஷயம். ஆனால் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சொல்கிறாங்க சூப்பராக ரோடு போட்டிருக்கோம், எல்லாத்தையும் பிரிட்ஜு கட்டியிருக்கோம் அப்படி இது. ஆனால் ஒரு நாள் அவர் என் கூட வந்தார்னா வீடு வீடாக ஏரியா காமிப்பேன். ஏன்னா எங்கன்னா ரோடு போட்டிங்க கேட்பேன். அந்த அளவுக்கு மோசமான சொல்லி. ஏன்னா ஒரு 10 வருஷமாக இருக்கார். 5 வருஷமாக அவங்க ஆட்சி இருக்குது. அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஏடிஎம்க்கு ஆட்சி இருந்தது. இந்த 5 வருஷமாக அவங்க ஆட்சியில் சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதான் எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகமாக இருக்கோ அங்கே எதுவுமே பண்ணலை. எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய லெவலில் ஐடி இது இருக்கோ, பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்கோ, அங்கே மட்டும் பண்ணி இப்போ பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க மக்களே பார்க்கணும்ல. எல்லாமே சென்னையிலேருந்து இங்கே வீடு மாற்றிருக்காங்க. சென்னை இது பூக்கடை, பாரிஸ், இந்த சிந்தாரப்பட்டு அங்கே இருக்கவங்களாம் வீடு கொடுத்து இங்கே அவசியம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த மக்களையும் இப்போ அவங்களும் மக்கள் தானே, அவங்களும் ஜனநாயக கடமை இது ஓட்டு போகிற மக்கள் தானே, அவங்களையும் கைவிடுறாங்கன்னு தான் தெரியல. இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணுன்றது நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் மேடம். ஒரு 100 நாள் திட்டங்கள்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஜெயிச்சதுக்கப்புறம் 100 நாள் திட்டம்ன்ற ஒரு ஆரம்பித்து அந்த 100 நாள் 100 திட்டத்தை நிறைவேற்றுன்ற ஒரு எய்மில் நான் போயிட்டுருக்கேன். ஓகே, சூப்பர் சார். விஜய் அவர்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்கள் அண்ணா அவர் என் குடும்பத்தில் ஒருத்தர். அவருக்கு எப்பயுமே உண்மையாக உணர்வோடு அன்போடு எப்பயுமே இருப்பேன். அவர் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் துரோகம் பண்ண மாட்டேன். அவர் காட்டுற வழியில் எப்பயுமே நான் சொல்லி மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்வேன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, மக்கள் இந்த தொகுதி மக்கள் உங்களை வந்து ஏன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்? ஏன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்? நல்லது பண்ணுவேன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இந்த விசில் சின்னத்துக்கு வருகின்ற 23ஆம் காலையில் 7 மணி என் தலைவர் சொன்ன மாதிரி எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்கு எப்பயுமே உண்மையாகவும் உணர்வோடு எப்பயுமே இருப்பேன். ஏன்னா நான் ஒரு கஷ்டப்பட்டு இந்த இந்த நிமிஷம் வரையும் இருக்கேன். என் கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை நான் உணர்றேன். அதுதான் அடிக்கடி நான் இந்த கண்ணகி நகர், செம்மஞ்சேரி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பற்றி ஏன் பேசுகிறேன்னா அங்கே அந்தளவுக்கு சூழ்நிலை இருக்காங்க மக்கள். அவங்களோட மக்களாக இருந்து அவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் நான் வந்து களத்தில் இருப்பேன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். ஓகே சார், சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.